நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ ரைஸ். நம்ம டொமேட்டோ ரைஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டவ்வில் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய தேக்ஸாவை வச்சுக்கிறோம். ஆக்சுவலி இது ஒரு பிரசாதம்க்கு செய்கிறதுனால ஒரு லார்ஜ் குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறோம். இதெல்லாம் தான் நம்ம வந்து டொமேட்டோ ரைஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த தேக்ஸாவில் அந்த ஆயிலை வந்து போட்டுக்கோங்க. ஆயில் வந்து நம்ம நிறைய பேருக்கு நம்ம செய்கிறதுனால அதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஆயில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சீரகம் போட்டுடுறோம் அந்த எண்ணெயில். அடுத்து நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னா லவங்கம், பட்டை எல்லாம் சேர்த்த போகிறோம். பட்டை, லவங்கம் எல்லாம் நம்ம வந்து அந்த எண்ணெயில் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம வந்து ஸ்லைஸை சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம போட போகிறோம். ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த மிக்ஸை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறோம். அடுத்தது தக்காளி, நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்றபடியான தக்காளி சேர்த்த போகிறோம். தக்காளியை வந்து நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த தக்காளியோட சாறு வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா அதில் வந்து வதக்கி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு நம்ம ஃப்ளேவருக்காக தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்திக்கிறோம். அடுத்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறோம். அடுத்து தனியா, அடுத்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பச்சை மிளகா, தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம புதினா இலையை வந்து வாஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். புதினாவை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி அந்த லீவ்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா பேர்ன் ஆகிட்டு அந்த ஆயில் மேலே வர அளவுக்கு வந்து நம்ம நல்லா அதை வந்து பாயில் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறோம். அது வந்து ஒரு கிரேவி டைப்பில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். அது எவ்வளோ நம்ம வந்து தண்ணி சாப்பாடு போடுறோமோ அதுக்கு வந்து டபுளாக நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அது வந்து நல்லா பாயில் ஆகிட்டு வர ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து ஆட் பண்ணுறோம். ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணாமல் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ நம்ம வந்து 2 படி அரிசிக்கு 4 படி அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம்.
அடுத்து நம்ம வந்து சால்ட், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கலருக்காக நம்ம வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கிறோம். கலர் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து தம் பண்ணி மூடி வைக்கிறோம். ஃபைனலாக நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.